தெரியாமல் எதுவும் தப்பு பண்ணி நான் எதுவும் வாசிக்கிற தப்பு நடந்துட்டாலுமே என்னை தண்டிச்சிடாம மன்னிச்சு ஏற்றுக்குங்க. தமிழ் தாங்க, இருந்தாலும் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது. சன்ஸ்கிரிட்லாம் கிடையாது. வாசிக்க 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 நான் கற்றுப்பேன். அப்பா ஐந்து கரத்தனே ஆணை முகத்தனே முருகருக்கேன்னு சொல்லி நான் இந்த பதிவைத்தோட முடிக்கிறேன். மம்மி என்ன பண்ணுறீங்க? வேலை பார்க்குறேம்மா. என்னம்மா சமையல் பண்ணுற 10 நிமிஷம் சமைக்கிறேன். சரி சரி, நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா? நாங்க என்னது இது? திறந்து பாருங்க. என்னதுமா? திறந்து பாருங்க. இது ஆன்லைன்ல புக் பண்ண மாதிரி இருக்கு. என்னது கம்மலா? கம்மல் இவ்வளவு பெருசாவா இருக்கும்? வாட்சா? பர்ஸா? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு வேணும். யார் என்னோட சர்ப்ரைசர் யாரும் அனுப்பிட்டாங்களா? ஃபேமிலியில இருந்து அனுப்பி வந்துட்டா? இல்லை இல்லை இல்லை, இது நான் வாங்கினது. நம்ம வீட்டு அட்ரஸ் வந்துருக்கு. என்னதுமா? ரொம்படி வேல்மாறல் புத்தகம். கடந்த 2 வருஷமா வேல்மாறல் புத்தகத்துக்காக யார்கிட்டலாம் கெஞ்சினேன். 2 வருஷமா மொபைல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்ணு தெரியற பொடி எடுத்தா இந்த கையெல்லாம் நடுங்குது. இந்த புத்தகத்துக்காக நான் தவமா இருந்தேன். என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. என் பிள்ளையோட கடன் கஷ்டம் வறுமை எல்லாம் தீந்துரும். நான் அவர் கையாட்டே வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஐயன் முருகன் வந்துட்டாரு. இனி தினம் நான் பாராயணம் பண்ணுவேன். என் பிள்ளையோட வருமானம் கடன் கஷ்டம் உண்மையிலேயே இந்த வேல்மாறல் வந்தாலும் நெஞ்செல்லாம் அப்படி பதைக்குது. நான் ரொம்ப இந்த புத்தகத்துக்காக 2 வருஷம் யார்கிட்டலாம் கேட்டேன். யாருமே வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை. எனக்கு கிடைக்கவே இல்லை. போன வருஷம் நான் பிள்ளைகிட்ட போன வாரம் சொன்னேன் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேக்கு, சின்ன எழுத்து படிக்க தெரியலன்னு. என் பிள்ளை பாருங்க, எங்க ஐயன் வேளாண் வந்துட்டாரு. என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லை. பாராயணம் நான் பாராயணம் பண்ண என் பிள்ளையோட கஷ்டம் வருமானம் வேலை சீக்கிரம் கிடைச்சி எல்லாமே சரியாகும். சரி, கிடைச்சிடுச்சுல. இப்போ டெய்லி படிங்க. ஓகேவா? ஓகே. எங்க ஐயன் வந்துட்டாரு. சட்டா பாபே லவ். இன்னும் எப்படி இது பாராயணம் பண்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கு பதிவு தரேன். பிடிச்சிருந்தா எங்க முருகனுக்கும் எனக்கும் சின்ன பதிவு தாங்க. தேங்க்யூ வெரி சோ மச். லவ் யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வெரி சோ மச் சுமி. இனி ஐயன் வந்துட்டார். என் கடன் கஷ்டம் கவலை என் மனம் பாரம் வருத்தம் வேதனையும் 48 நாள் இல்லை. நான் தினம் வாசிச்சு என் பிள்ளைங்களோட வருத்த வேதனை கடனெல்லாம் தீக்கணும். என் கையை தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட இந்த பதிவு முடிக்கிறேன். நான் வேற எதுவும் கிடச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். வேல்மாறல் நான் 2 வருஷமா எதிர்பார்த்த ஐயன் வந்துட்டாரு. முருகனே துணை. 2 வருஷமா மேல் வரத்துக்கு நான் தவம் இருந்து இப்போதான் கையில் கிடச்சிருக்கு. இதை சுலபமாக படிக்க முடியுமா? படிக்க முடியாது. இதை செடன்னு லெட்ரு வாசிக்கிற மாதிரி பத்திரிக்கை வாசிக்கிற மாதிரி படிக்க முடியாது. புரிஞ்சு நிறுத்தி நிதானமாக படிக்கணும். நார்மலாக சராசரியாக படிக்கிறவங்களுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். இன்னும் சராசரியாக படிக்கிறவங்க 20 நிமிஷம் ஆகும். நான் இன்றைக்கி தான் முதல் தடவை படிக்க போகிறேன். இது எனக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கும் தெரியாது. புரிஞ்சு தெளிவாக படிக்கணும். இந்த வேல்மாறலுக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வேல்மாறலை படிக்கிறதுக்கு முன்ன கண்டிப்பாக எனக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம். இந்த முதல் தடவை நான் வாசிக்க போகிறேன். சராசரி படிக்கிறவங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இன்னும் சராசரி வாசிக்கிறவங்களுக்கு 20 நிமிஷம் கூட ஆகலாம். எனக்கு இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இதை வாசித்து இப்படி சடன் பத்திரிக்கை வாசிக்கிற மாதிரி லெட்ரு வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. இந்த புத்தகத்தை நான் புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தெரியல. சும்மா இது கையில் எடுத்தும் படித்து தூக்கி ஓரத்தில் போட்டுன்னு கிடையாது. இந்த வேல்மாறல் எல்லார் கையிலையும் போகுமான்னு தெரியாது. இந்த 2 வருஷம் காத்திருப்பது இருந்தனால கடவுளுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. இப்படி கையில் எடுத்தோன்னே ஒரு நல்ல ஒரு வைப்பு உண்டாச்சு. எனக்கு மனசு 1000 குழப்பம் இருந்தாலும் வேல்மாறல் புத்தகத்தை கையில் எடுத்தோடனே என் கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது.
நான் இது முதல் முறையை நான் வாசிக்க போகிறேன். அதனால கொஞ்சம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போட்டுட்டு வாசிக்கலாம். சரிங்களா? ஒரு வாசிக்க போகிறனால கொஞ்சம் ஒரு பயமாகவும் ஒரு பதட்டமாகவும் இருக்குது. தப்பு பண்ணாமல் வாசிக்கணும், புரியும்படி வாசிக்கணும். நான் இன்றைக்கி வேல் அபிஷேகத்துக்கு வெறும் பாலும் தண்ணியும் தான் எடுத்திருக்கேன். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு செய்யலாம். கடவுள் ஒரு நாள் நம்மகிட்ட இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொன்னது கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க 5 பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணணும், 6 பொருள் கொண்டு அபிஷேகம். அப்படி கிடையாது. இந்த புத்தகத்தை வாசிக்க போகிறனால கொஞ்சம் பயபக்தியாக வாசிக்கலாம். அப்படி தான் ஒரு சின்ன வேல் அபிஷேகம் பண்ணுறேன். வேலுண்டு வினை இல்லை, குகனுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் நாதனுக்கு அரோகரா. முதல் முறையாக இந்த புத்தகத்தை கையில் எடுக்க போகிறேன். எந்த தப்பும் பிழையும் இல்லாமல் முருகர் தான் துணை பண்ணணும். இதுதான் முதல் முறை. தப்பு பிழை இருந்தாலுமே முருகர் எனக்கு வழி நடத்தி தருமாறி தாழ்மையுடன் முருகர்கிட்ட கேட்டுக்கிறேன். முருகரை வழிபடும்போத நம்ம எந்த கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு எல்லாமே அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு. இருந்துமே நான் 2 கோரிக்கை வச்சு தான் இந்த 48 நாள் நான் வேல்மாறல் படிக்க போகிறேன். முருகர் தான் கிருபை பண்ணணும், துணை பண்ணணும். மீண்டும் முருகன் நாமத்தை சொல்லிக்கொண்டே அபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டேன். முருகா, செந்தில்நாதா, வடிவேலா, சண்முகா, என் குறைய தீர்த்து வையுங்க ஐயா. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்கள் கொடுப்பீங்க, தாமதமானாலும் கொடுப்பீங்க. இருந்தாலும் என்னோட கடமை என் ஐயன் காதில் போட்டு வைக்கிறது. இந்த வாசிக்கும் போது நம்ம ஒரு மனசு நிலப்பட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு அந்த நேரம் தான் நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணணும், இட்லி சுடலாமா, தோசை சுடலாமா, இல்லை கார சட்னி அரைக்கலாமா, தேங்காய் சட்னி அரைக்கலாமான்னு நமக்கு தோணும். இல்லைன்னா அந்த நேரம் தான் நம்மளை யாராவது தப்பாக பேசியிருப்பாங்க, அந்த எண்ணம் தோணும். அதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். போக போக எல்லாம் நம்ம பழகிக்கலாம். வேலவா, உன் நாமத்தை சொல்லி இந்த இன்னைக்கு வேல்மாறல் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், உசுரோட வாழ்கிற வரைக்கும் இந்த வேல்மாறத்தை நான் படிக்கணும். ஆனால் அந்த 48 நாள் ஒரு சங்கல்பம் எடுத்து நான் படிக்க போகிறேன். நான் 2 கோரிக்கை வச்சுருக்கேன் என் 2 பிள்ளைங்களுக்காக. அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் இந்த 48 நாளில் முடியல அப்படின்னு அவங்கள நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அதுக்கு நீங்கள் எனக்கு வழித்துணையாக நிற்கணும். எந்த ஒரு சூழ்நிலையில் நான் உங்களை மறந்தாலும் நீங்கள் இந்த மறந்துடாமல் வழி நடத்தணும் முருகா. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு நம்ம இதை வழிபடணும். முருகன் தருவானா தரமாட்டானா அந்த எண்ணம் நமக்கு வந்துடவே கூடாது. எதுக்காரணமும் எந்த ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. பயபக்தியோட பக்தி சூடெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமிக்கு இன்னைக்கு கொஞ்சம் பால் தான் காய்ச்சி வச்சேன். வேறு எதுவுமே பிரசாதம் வைக்கிறதுக்கு இல்லை என்கிட்ட. நீ எனக்கு சொன்ன, எனக்கு வந்துட்டது எதுவுமே வேண்டாம், உன்னோட அரசொட்டு கண்ணீர் போதுன்னு. தெரியாமல் எதுவும் தப்பு பண்ணி நான் எதுவும் வாசிக்கிற தப்பு நடந்துட்டாலுமே என்னை தண்டிச்சிடாமல் மன்னிச்சு ஏற்றுக்குங்க. மாறல் மகாமந்திரம். இது இங்கிலீஷும் தமிழும் கலந்த மாதிரி புத்தகம் வந்திருக்கு. இங்கே ஃபுல்லாக ஆரம்பத்தில் இங்கிலீஷில் இருக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோ பேஜஸ் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் இது தமிழில் வந்திருக்கு. நானுமே புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கடினமாக இருக்கும் போல், கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்குது. பொறுமையாக நிறுத்தி நிதானம் வாசிக்கணும். முதல் விநாயகர் துதி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நமக்கு இங்கேருந்து ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு எல்லாமே பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காங்க. டைம் எடுக்குங்க, நல்லாவே டைம் எடுக்கும். இந்த 48 நாளையில் நான் இதை முழுசாக படித்து புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் இப்போ மொபைலை வச்சுட்டு பொறுமையாக அமைதியாக நிறுத்தி நிதானி படிக்க போகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் தாங்க, இருந்தாலும் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது. சன்ஸ்கிரிட்லாம் கிடையாது. வாசிக்க 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 நான் கற்றுப்பேன். அப்பா 5 கரத்தனே ஆணை முகத்தனே. எனக்கு இதை வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி கரெக்டாக 1.5 மணி நேரம் இருக்குது. ஆனால் நான் வாசிக்கிறேன், எனக்கு எதுவுமே புரியலை. அது உச்சாரம் புரியலை, வெறும் அந்த வார்த்தை மட்டும் சொல்கிறேன். புரிதல் உண்டானாதான் இதோட நமக்கு மகிமையும் கிருபையும் உண்டாகும். இன்றைக்கி தான் முதல் நாள். போக 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 பாராயணம் செஞ்சு நான் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். முருகா, சண்முகா, வடிவேலா, செந்தில்நாதா. எதுவுமே நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்க முடியாது. இன்றைக்கி நான் உட்காந்து பாராயணம் பண்ணதில் நான் வாசித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே புரிதல் உண்டாகலை. அப்படி தான் இருக்கும். இந்த பதிவேத்தோடு முடிக்கிறேன். நீங்கள் வேல்மாறல் படித்து முடிச்சிட்டிங்களா, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பத்தில் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வாசிக்க எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவும் தப்பு பிள்ளை எதுவும் நடந்திருந்தால் மன்னிச்சிக்கங்க.
டெய்லி நான் பாராயணம் பண்ணுவேன். மக்களையும் என் குடும்பத்தையும் வழி நடத்தி என் பிள்ளைங்கள் தேவையை சந்தித்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தந்த முருகப்பெருமானே உமக்கு நன்றி. வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. எல்லாம் புகழும் முருகருக்கே. எல்லாரும் சொல்கிறாங்க 2 நேரம் வாசிக்கணும். எனக்கு 2 நேரம் வாசிக்க நேரம் இல்லை. மாலை இல்லைன்னா காலை கண்டிப்பாக இதை வாசித்து முருகர் நாமத்தை புரிந்து கொள்வேன் என்று நம்புகிறேன். 2 பிள்ளைங்களுக்கும் தீர்க்காயுசும் நன்மையும் அவர்களோட தேவையும் சந்திச்சம் தந்த முருகனே உமக்கு கோடான கோடி நன்றி. சர்வ காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. நான் எங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல எனக்கு தெரியல. ஆனால் என் மனசு வந்து ரொம்ப லேசாயிட்டு தான். இன்னைக்கு தான் முதல் நாள். நிறைய பாராயணம் பண்ணேன். ஆனால் ஒன்றுமே புரியலை. போக போக புரிய நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக முருகருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க. சின்னதாக லைக் தாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். ஆதரவு தாங்க, ஒரு சப்போர்ட் தாங்க. முருகருக்கேன்னு சொல்லி நான் இந்த பதிவை இதோட முடிக்கிறேன்.